இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அயில மீன் குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கரைச்சி எடுத்த புளியில் 2 தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், அது எங்கள் வீட்டிலேயே செய்கிறது. அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி போட்டு இப்போது கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்ச உடனேயே வெந்தயம் ஆட் பண்ணணும். அந்த வெந்தயம் கருத்துருச்சுன்னா குழம்பே கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயம் போட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் போட்டுடலாம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் பூண்டுதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா ப்ரௌன் ஆகி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் இருக்க தக்காளி ஏற்கனவே தோல் மட்டும் இருக்கும். சும்மா டேஸ்ட்டுக்காக இதில் எடுத்து போட்டு வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போடுறோம். கலர்னால் என்னென்னா அந்த குழம்பு நல்லா ரெட் கலரில் நமக்கு டேஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை வதக்கணும். நல்லா அது வதங்கி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி, புளி தண்ணி, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா பிரிஞ்சு வரும். இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி எப்படி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நம்ம மீன்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். மீன் ஆட் பண்ணோடனே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். 5 மினிட்ஸ்லேயே மீன் நல்லா வெந்துடும். வெந்த உடனே நம்ம கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிட்டோன்னா நம்ம வீட்டு ஸ்டைல் அயில மீன் குழம்பு ரெடி. மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.